கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது சங்கீதம் அதனுடைய 3, 4 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே 2 விதமான மன்னிப்பு என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே 2 விதமான மன்னிப்பு அவசியம் தேவைப்படுகிறது. 2 விதமான மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொண்டு வருகிறது. இந்த 2 விதமான மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததுனாலே அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைபடுகிறது, நன்மைகள் தடைபடுகிறது, ஆரோக்கியங்கள் தடைபடுகிறது, நமக்கு வரவேண்டிய மேன்மைகள் தடைபடுகிறது. அருமையான இந்த காலை பொழுதிலே நமக்கு 2 விதமான மன்னிப்பை குறித்து நம்ம சிந்தித்து அந்த 2 விதமான மன்னிப்பு என்னங்கிறத நம்ம கண்டுபிடித்து அவைகளை அறிக்கையிடுவோமானால் அந்த காரியங்களை சரி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ முதலாவதாக நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிப்பது ஒரு வகையான மன்னிப்பு. நம்முடைய தவறுகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய அறியாமைகள், கடவுளுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற சில பாவங்கள். அப்போ நாம் செய்கிற சில பாவங்களை ஆண்டவரால் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அவரால் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அப்போ முதலாவது நம்முடைய குற்றங்களை தேவன் மன்னிப்பது, அது ஒரு வகையான மன்னிப்பு. இரண்டாவது பிறருடைய பாவங்களை நாம் மன்னிப்பது, அதாவது நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நம்மோடு படிக்கிறவர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நமக்கு அருகாமையில் வாழ்கிறவர்கள், நமக்கு விரோதமாக சில பாவங்கள், நமக்கு விரோதமாக சில துரோகங்கள், நமக்கு விரோதமாக சில பாவங்களை அவங்க செய்வாங்க, சில தவறுகளை செய்வாங்க, நமக்கு சில துரோகங்களை அவங்க பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்க இருக்கும் பொழுது அவர்களை நாம் மன்னிக்க பழக வேண்டும். ஒன்று, தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இந்த 2ம் சரியில்லாமல் இருந்தால் மாத்திரம்தான், இந்த 2ஐயும் சரி செய்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, இந்த தேசத்திலே நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்போ ஆண்டவராகிய தேவன் முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்தே இந்த உலகத்திலே பாவங்கள், அக்கிரமங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை, காரணம் அவனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். மனிதனை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அதனாலேயே தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த சிலுவை பாடுகள் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் சித்தம் கொண்டார். அப்போ நம்முடைய பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிப்பதற்கு அவர் தயவு நிறைந்தவராய் இருக்கிறார். யாத்திரைகா 34:7 வாசிக்கிறோம், அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். நெகேமியா 9:17 வாசிக்கிறோம், அவர் வெகுவாய் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப எவைகளெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு பாவங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது பாவம், மீறுதல். இரண்டாவது பாவம், மூன்றாவது அக்கிரமம். அப்போ மீறுதல், பாவம், அக்கிரமம், இந்த 3ம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்போ மீறுதல், அந்த மீறுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை கொண்டு வருகிறது. அதாவது ஆதாம் ஏவாளை ஏதன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்து அங்கே சொன்ன ஒரு காரியம், நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். எப்பொழுது அந்த கனியை புசித்தார்களோ அப்பொழுது அவர்களுக்குள் மீறுதல் வந்துவிட்டது. எப்போ மீறுதல் அவங்க வாழ்க்கையில் வந்துச்சோ அப்பொழுது அவர்களுக்குள்ளே பாவம் வர ஆரம்பித்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த வேதத்தை ஆண்டவர் நம்ம கைகளிலே கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் மீறுகிற பொழுது அது தேவனுடைய பார்வையிலே பாவங்களாக மாறுகிறது. அப்போ 2வது நிலை பாவம். இப்போ நாம் பாவம் செய்ய ஆரம்பித்த பிற்பாடு அதே பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருப்போமானால், தவறு என்று தெரிந்தும், அது மீறுதல் என்று தெரிந்தும், அது விபசாரம் என்று தெரிந்தும், அந்த போதை வஸ்துக்கள் தவறு என்று தெரிந்தும், இப்படி சில பாவங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போமானால், அந்த பாவங்களிலேயே தொடர்ந்து நிலைத்திருப்போமானால், அந்த பாவத்தை அதிகரித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையிலே
அக்கிரமமாக மாறிவிடுகிறது. அப்போ முதலாவது மீறுதல், அந்த மீறுதலினால் உண்டாவதே பாவம். அந்த பாவத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பது தான் அது தேவனுடைய பார்வையிலே அக்கிரமமாக எண்ணப்படுகிறது. அப்போ இந்த மூன்றும் மன்னிக்கப்பட வேண்டும். அங்கே சொல்லப்படுகிறது மீறுதல் மன்னிக்கப்படுகிறது, இரண்டாவது பாவம் மூடப்படுகிறது, மூன்றாவது அக்கிரமம் எண்ணப்படாமல் இருக்கிறது. அப்போ அருமையான காலை பொழுதிலே நம்முடைய மீறுதல் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும், இரண்டாவது நம்முடைய பாவங்கள் அந்த இடத்துல மூடப்பட வேண்டும், மூன்றாவது நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுடைய பார்வையிலே எண்ணப்படாமல் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கிற பொழுது, நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக நீதிமொழிகள் 19:11 சொல்லுகிறது, குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இரண்டாவது ஒரு மன்னிப்பு இருக்கிறது. பிறர் செய்கிற பாவங்களை, பிறர் செய்கிற தவறுகளை நீங்கள் மன்னிக்க பழக வேண்டும். யார் மீதும் கசப்புகள் இருக்கக்கூடாது, மீதும் கூடாது, யாருடனும் அதிக நாட்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாக உங்கள் கோபம் தனிய கடவுது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அநேகர் சொல்வாங்க, நான் செத்தாலும் சரி அவர்களோடு பேச மாட்டேன், அவங்க முகத்தை நான் பார்க்க மாட்டேன், அவர்களோடு நான் பழக மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக மாம்சத்தில் அநேகரோடு பேசாமல் இருப்பாங்க. அவன் செய்த துரோகத்தை என்னால் மன்னிக்க முடியாது, அவர்கள் செய்த பாவங்களை என்னால் மன்னிக்க முடியாது என்று சொல்லி மிகுந்த மாம்சிகத்தில் வைராக்கியம் இருப்பாங்க. அப்படி பிறரை மன்னிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது, நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாது, தேவ சமூகத்தில் எந்த விதமான பதில்கள் வராது, அநேக ஆசீர்வாதங்களுக்கும் அநேக நன்மைகளுக்கும் அது ஒரு தடையாக மாறிவிடும். அப்போ அருமையான காலை பொழுதிலே ஏன் நம்ம பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 6:14-15 சொல்லுகிறார், பரம பிதாவானவர் உங்களுடைய தப்பிதங்களை, உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறார், உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நான் உன்னுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ பிறருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். அப்ப நீ மன்னிக்கும் பொழுது நானும் உன்னை மன்னிப்பேன், நீ மன்னியாமல் இருக்கும் பொழுது நானும் மன்னியாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான இந்த காலை பொழுதிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்தியத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் யார் மீதும் கசப்புகள் வெறுப்புகள் வைக்காமல், யாரிடத்திலும் பகையாக வாழாமல் அவர்களை நேசிக்க பழக வேண்டும், அவர்களை மன்னிக்க பழக வேண்டும். அதன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மத்தேயு 18:21-22 இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது பேதுரு கேட்கிறார், என் சகோதரன் ஒரு தவறு செய்து விட்டான், இதுவரைக்கும் 7 முறை மன்னித்திருக்கிறேன், இனிமேலும் மன்னிக்க வேண்டுமா என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், 7 முறை அல்ல 70 முறையானாலும் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் மன்னித்து கொண்டே இரு, நீ மன்னித்து கொண்டே இரு. நீ மன்னித்து கொண்டே இருக்கும் பொழுது பரமபிதாவானவர் உனக்கும் மன்னித்து கொண்டே இருக்கிறார், உன்னுடைய குறைவுகளை மன்னித்து கொண்டே இருப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ மத்தேயு 18:23-25 வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை தெய்வம் மன்னிக்கணும்னா பிறருடைய பாவங்களை நாம் மன்னித்து பழக வேண்டும். அப்போ எப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், குற்றங்கள் மன்னிக்கப்படும். அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, ஞான ஸ்நானத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்கள் பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், நீங்கள் செய்த குற்றங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 10:43 வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாகவே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான்காவது, பாவங்களை அறிக்கையிடுகிற பொழுது 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கையிடுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவரே இந்த தவறு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீதிமொழியில வாசிக்கிறோம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும், உங்கள் வியாதிகள் சுகமாவதற்கும், நன்மைகள் கிடைப்பதற்கும், அநேக தடைகள் மாறுவதற்கும், நம்மை பிறரை மன்னிக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. நீங்கள் மன்னிக்கும் போது மாத்திரமே உங்கள் தவறுகளை, உங்கள் தப்பிதங்களை தேவனால் மன்னிக்க முடியும். அப்போ இந்த காலை பொழுதிலே 2 விதமான மன்னிப்பு நம்ம செய்ய வேண்டும். ஒன்று, பிதாவாகிய தேவன் நம்முடைய தவறுகளை மன்னிக்க வேண்டும், நாம் பிறருடைய தவறுகளை மன்னிக்க வேண்டும். அப்போதுதான் அநேக ஆசீர்வாத குலைச்சல்கள் மாறி அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய
உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி. 2 விதமான மன்னிப்பை குறித்து சிந்தித்தோம். முதலாவது, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தப்பிதங்களையும் குறைவுகளையும் ஆண்டவர் மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல பிறருடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்காமல் இருந்தால் அவைகள் மன்னிக்கப்பட உதவி செய்யுங்க. அப்போ யார் மீது கசப்புகள், வெறுப்புகள், பகைகள் இல்லாமல் யாவரோடும் சமாதானமாய் பேசவும் பழகவும் ஆண்டவர் கிருபை தருவீராக. மன்னிப்பதற்கு கிருபை தாருங்க. அப்போ ஸ்தோத்திரம், அவங்களோடு ஐக்கியப்படுவதற்கு உதவி செய்வீராக. கடின இருதயங்கள், பிடிவாதங்கள் மாறட்டும் ஆண்டவரே. மனஸ்தாபங்கள் மாறட்டும் அப்பா. அது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது தடையாக இருக்கிறது. அந்த தடைகளை தெய்வம் மாற்றி போட நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. முன் செல்லுங்க. தடைகளை மாற்றி போடும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.